வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம தமிழ் ட்ரேடிங் யூடியூப் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் நேற்று தந்த சனிக்கிழமை போட்ட வீடியோவோட லெவல்ஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டு ப்ளஸ் ஃபிபனாச்சி சார்ட்டு ப்ளஸ் ப்ரீமியம் கால்குலேஷனில் நம்ம வந்து லெவல்ஸ்லாம் சொல்லியிருந்தோம். என்னென்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ், என்னென்ன டார்கெட் எல்லாம் சொல்லியிருந்தோம். அதில் எவ்வளோ என்ட்ரி, ஸ்டாப் லாஸு, டார்கெட்டில் எத்தனை தூரம் போயிருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஸோ யாராவது புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த லெவல்ஸ் இந்த லிங்க்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஜிரோதா லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். என்னோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் அப்பப்போ வந்து முக்கியமான ஸ்டாக்ஸை பற்றி நிறைய போட்டிருக்கேன். நம்ம இன்னைக்கு மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் வந்து கால் சைட் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அப்டேட்டு தந்திருப்பேன். ஸோ பார்க்காதவங்க இந்த டெலகிராம் சேனலில் போய் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் மார்க்கெட்டில். உங்களுக்கு லெவல்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ண தெரியல அப்படின்னாலும் ஸோ நான் தரக்கூடிய அப்டேட்டை வச்சு நீங்கள் வந்து மார்க்கெட் மூவ்மெண்ட் எங்கே போகுதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வந்து போஸ்ட் மார்க்கெட் அனலைஸ் என்னன்றதை பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி என்ன பண்ணிருக்குன்றதை பார்க்கலாம். அது இது பாருங்கள், நம்ம வந்து இது ஃபிபனாச்சி லெவல் சார்ட் சொல்லியிருந்தேன். அந்த சார்ட் லெவலில் தந்த லெவல்ஸில் பாருங்கள், மார்க்கெட் வந்து கரெக்டாக அந்த சின்ன க்ரீன் பாக்ஸ் இது வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ இந்த லெவல்லாம் வந்து இப்போ இந்த ஹைட்டு மட்டும் நான் போட்டிருக்கேன் எவ்வளோ டார்கெட் போயிருக்குன்றதை. மற்ற இந்த ரெட்டு க்ரீனு இந்த லெவல் எல்லாமே இந்த க்ரீன் பாக்ஸ் எல்லாமே வந்து 2 days பிஃபோர் வீடியோலேயே நான் சொல்லியிருப்பேன். இந்த லெவல்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் மார்க்கெட் ஓப்பனிங் வந்து 50,549. ஸோ கரெக்டாக நம்ம அந்த க்ரீன் பாக்ஸ் கிட்ட கரெக்டாக சொல்லியிருந்தோம். அந்த பாக்ஸ் கிட்ட மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அங்கே சஸ்டெயின் ஆக முடியாமல் கீழே விழுந்துட்டு 369 வரையும் வந்தவன் திரும்பவும் மேலே இருக்கக்கூடிய நம்ம லெவல்ஸ் எல்லாம் டச் பண்ணி 50,550 சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிட்டான். நான் வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே வந்து உங்களுக்கு வந்து டெலகிராம் சேனலில் ஒரு சின்ன அப்டேட் தந்துருந்தேன். 550 மேலே சஸ்டெயின் ஆகிட்டானா ஃபோக்கஸ் ஆன் த சிஇ சைடு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து சிஇ சைடில் மேலே நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாமே போயிருப்போம் பாருங்கள். இந்த லெவல் எல்லாமே நான் வந்து 2 days பிஃபோரே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். எவ்வளோ அக்யூரேட்டாக இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலாம் வந்து டார்கெட்டை ஹிட் பண்ணி போயிருக்கான்றதை பாருங்கள். கரெக்டாக அந்த 550 சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் நான் போட்ட டெலகிராம் மெசேஜ்க்கு அப்புறம் யாராவது இந்த லெவல்ஸை எடுத்திருந்தீங்க அப்படின்னா கால் சைடில் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்துருக்கும் பாருங்கள். 635 பாயிண்ட் கிடச்சிருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம தமிழ் ட்ரேடிங் மஸ்ட் சேனலோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ நம்ம தரக்கூடிய இந்த ஃபிபனாச்சி லெவலை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரேட் பண்ணாலே போதும், உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்டு. ஸோ இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் சார்ட்லேயும் பாருங்கள் கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக நான் அந்த நோ ட்ரேடிங் ஜோன் ஃபார் பிகினர்ஸ்ன்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த லெவலில் வந்து கரெக்டாக பாக்ஸ் அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் நேரம் ஆகும். ஃபஸ்ட்டு 2 கேண்டில் இருந்துட்டு அங்கே ஃபஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணி இந்த பாக்ஸு கீழே போக முடியாமல் நான் ஒரு க்ரீன் லைன் வரைஞ்சி வச்சுருந்துருப்பேன். 50,415 கரெக்டாக அந்த லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே மார்க்கெட் போயிருப்பான் பாருங்கள். கரெக்டாக அந்த பாக்ஸை பிரேக் பண்ணி நோ ட்ரேடிங் ஜோன் பாக்ஸை பிரேக் பண்ணி எல்லோ பாக்ஸை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு திரும்ப ரீடெஸ்ட் பண்ணுறான் பாருங்கள். அந்த ரீடெஸ்ட் பண்ணும்போது என்ட்ரி எடுத்தால் கூட போதும், உங்களுக்கு எடுத்தால் கூட ஒரு 263 பாயிண்ட்ஸ் கரெக்டாக அடுத்த எல்லோ பாக்ஸ் கிட்ட போயிருக்கான். திரும்பவும் கீழே வந்து கரெக்டாக இந்த பாக்ஸ்லேயே வந்து சப்போர்ட் எடுக்கிறான் பாருங்கள். ஸோ இதான் இந்த இம்பார்ட்டன்ட் லெவல்ஸை வந்து எவ்வளோ அக்யூரேட்டாக நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ட்ராடேக்கு லெவல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எந்த இடத்துல மார்க்கெட் போவான், எது வரைக்கும் போவான், எங்கே போய் திரும்புவான் அப்படின்ற லெவல்ஸை பார்த்து நீங்கள் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே ட்ரேட் எடுத்துக்க திரும்ப இங்கே வந்து இங்கே முடிஞ்சுட்டு ஐயோ இங்கே திரும்ப வாங்கின விலைக்கே வந்துட்டானே காஸ்ட் வந்துட்டான்ட்டு நீங்கள் எக்ஸிட் ஆகிடுவீங்க. உங்கள் ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிவிட்டு இல்லைன்னா உங்கள் வந்து உங்களை எக்ஸிட் பண்ண வச்சுட்டு அவன் பாட்டுக்கு மார்க்கெட் திரும்ப மேலே போயிட்டான் பாருங்க. ஸோ புதுசாக வரக்கூடியவங்க மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு பாருங்கள், பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள், கற்றுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி லெவல்ஸ் எல்லாம் தரும்போது அதில் எப்படி எங்கே ஒர்க் ஆகுது, எப்படி கீழே வரான், திரும்ப ஏன் மேலே போகிறான், என்ன காரணம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான காரணத்தை நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நான் அந்த வீடியோவில் என்ன சொன்னேன் அப்படின்றத நீங்கள் கேளுங்க கொஞ்சம். இந்த லெவல்ஸ் வச்சுருக்கேன் பாருங்கள், இங்கே பாருங்கள்.
அப்போ சவுண்டு கம்மி பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா நண்பர்களே, நம்ம சொன்ன லெவல் வந்து எவ்வளோ இந்த 257 எல்லாமே நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த லெவல் எல்லாமே நேற்றைய வீடியோவில் சொல்லும்போது அந்த லெவல் வரைக்கும் கரெக்டாக மார்க்கெட் வந்துருக்கான் பாருங்க. இந்த 153 இது பிரேக் பண்ணியிருக்கானா கரெக்டாக 153 வந்துட்டு மேலே வந்து 194 வரைக்கும் வந்திருக்கான் பாருங்க. 51 194 எவ்வளோ 192 ஓகே. ஸோ அந்த லெவல் வரைக்கும் கரெக்டாக வந்திருக்கான். ஸோ அதுக்கு மேலே வந்து வந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த கேப் ஃபில் பண்ணுறது இன்றைக்கே மண்டே நடக்காது. அது ஒரு நாளைக்கு அப்புறம் தான் நடக்கும். இல்லைன்னா இந்த வரக்கூடிய நாட்கள் நடக்குன்ற மாதிரி நான் வீடியோ போட்டிருந்தேன். எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். கரெக்டாக அந்த லெவல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த லெவல் எல்லாமே அச்சீவ் பண்ணி 51 576க்கு அப்புறம் பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? அந்த வீடியோவில் கரெக்டாக அதுக்கப்புறமேட்டு டார்கெட் வந்து 610 பாயிண்ட் தந்திருக்கும். இதுவே வேறு யாராவது ரிஸ்கி ட்ரேடர்ஸ் வந்து இந்த சப்போர்ட்டில் இந்த க்ரீன் கலர் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, 50 413 அங்கே ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 778 பாயிண்ட் கிடச்சிக்கணும் நண்பர்களே. சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், இந்த ஃபிபனாச்சி இதுலேயே நான் ஒரு லெவல் சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள். நண்பர்களே பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா 50 387 சொல்லியிருக்கோம் பாருங்கள். மார்க்கெட் எது வரைக்கும் வந்திருக்கான்றதை பாருங்கள். 50 369. ஸோ நான் சொன்னதை விட 20 பாயிண்ட்ஸ் வந்து கீழே வந்திருக்கான். ஸோ 19 பாயிண்ட்ஸ் கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப வந்து மார்க்கெட் மேலே போயிருக்கேன் பாருங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலோட அக்யூரசி. நான் ஒன் டே பிஃபோரே வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைமிங் இங்கே தெரியும் பாருங்கள். இதுவே ப்ரீவியஸ் வீடியோ வந்து நான் போட்டு ரெக்கார்ட் பண்ணது இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணது அந்த டைமிங் எல்லாமே அதில் காட்டுவோம் பாருங்கள். சரிங்களா? ஸோ அந்த டைமிங் பார்த்துக்கோங்க. இது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம அக்யூரேட்டாக வந்து எல்லாமே பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? பாருங்கள். ஸோ பேசும்போது மார்க்கெட் எங்கே க்ளோஸ் ஆகிருக்கு அந்த இது எல்லாமே ப்ரீவியஸ் டே மார்க்கெட்டு க்ளோஸ் ஆனது எல்லாமே அதில் காட்டும் பாருங்கள். சரிங்களா? ஸோ இந்த டேட் எல்லாமே போட்டுருக்கோம் பாருங்கள், எப்போ க்ளோஸ் ஆகிருக்கு என்ன இது. சரிங்களா? இங்கே பாருங்கள். அதே மாதிரி பிகினர்ஸ் நோ ட்ரேடிங் ஸோன்னு சொல்லி அந்த பிகினர்ஸ்க்கு எல்லாம் போட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபிபனாச்சி லெவல் என்ன அப்படின்றத ஒன் டே பிஃபோர் நான் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன், 2 days பிஃபோர் என்ன சொல்லியிருந்தேன்றதை இப்போ நம்ம லைவில் நான் பேசின வீடியோ அப்லோட் பண்ணதை உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு அக்யூரசி தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் எடுக்கிற நம்ம கொடுத்துட்ருக்கோம் டெய்லி. பேங்க் நிஃப்டி ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்கி என்ன லெவல்ஸ் பிஇபி லெவல்ஸ்லாம் அக்யூரேட்டாக இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கணும். பாருங்கள் நண்பர்களே, 50-700 கால் ஆப்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்றத பாருங்கள். ஸோ 50-700 கால் ஆப்ஷன் வந்து கரெக்டாக மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது நம்ம சப்போர்ட் லெவலுக்கு கீழே ஓப்பன் ஆகி கீழே விழுந்துட்டான். ஸோ மார்க்கெட்டே வந்து ஃபஸ்ட்டு புட் சைடில் ஸ்ட்ராங்காக போகிற மாதிரி காட்டிட்டு நமக்கு கால் சைடில் வீக் கேண்டில் காமிச்சிருக்கேன், எவ்வளோ ஸ்ட்ராங்காக காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆனால் திரும்ப என்ன பண்ணிட்டோம், அதே நேரத்தில் இந்த 700 புட் ஆப்ஷனில் என்ன நடந்திருக்குன்றதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் கேண்டிலில்
என்ன நடந்திருக்கான் பாருங்கள், கரெக்டாக ஒரு டோஜி மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டான். அவன் ஓப்பன் ஆனது ஆஃப்டர் ஓப்பன் நாட் ஏபிள் டு சஸ்டெயின் பிரேக் R2, R1, R2 and BEP support level means put side very weak. So opponent CE side getting stronger. என்ன பண்ணிட்டான், ஃபஸ்ட் கேண்டில் இங்கே வந்து டோஜி மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு 401 ரூபா 451 ரூபாவில் ஓப்பன் ஆகிட்டு மேலே வந்து ஒரு 540 வரையும் போயிருக்கேன். ஸோ ஒரு 60 பாயிண்ட் தான் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் சஸ்டெயின் ஆக முடியாமல் அன்டிசிஷன் கேண்டில், இது வந்து கால் சைடும் கிடையாது புட் சைடும் கிடையாது. ஸோ டோஜி ஃபார்ம் பண்ணுறான்னா செல்லருக்கும் பையருக்கும் 2 பேருக்கும் ஒன்று ஈக்குவல் காம்படிஷன் இருந்திருக்கு. 2 பேரும் ஈக்குவலாக காம்படேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் மார்க்கெட் வந்து எங்கே ஓப்பனோ அந்த ப்ரைஸில் க்ளோஸ் ஆகிருக்கும் பாருங்கள். 451 ஓப்பன் ஆகி அதிலே க்ளோஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 2 பாயிண்ட் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் செகண்ட் கேண்டில் என்ன பண்ணிட்டான், அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து கீழே ஃபால் ஆக ஆரம்பிச்சிட்டான். ஃபால் ஆகி நம்ம பிஇபி லெவலையும் பிரேக் பண்ணிட்டான், நம்ம சப்போர்ட் லெவலையும் பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணி சின்னதாக ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு 81 பாயிண்ட் திரும்ப அப்பவும் மொத்தம் தான் பிஇபி லெவல் வரைக்கும் வந்தான். ஸோ இது யாராவது லிமிட் ஆர்டர் வந்து சப்போர்ட் ஜோனில் போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு ட்ரேடு 80 பாயிண்ட் கிடச்சிருக்கும். எங்கே புட் சைடில் 50-700 புட் ஆப்ஷன். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அங்கேயும் நிற்க முடியாமல் பிபி லெவலில் நிற்க முடியாமல் மார்க்கெட் கீழே விழுந்தவன் அவ்வளோதான், கீழே ஃபுல்லாக வந்துட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட்டுக்கு மேலே அவனால் பிபி லெவல் வரைக்கும் போகவே முடியல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, மார்க்கெட் வந்து புட் சைடில் ரொம்ப வீக்காக இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சிச்சு பாருங்கள். ஸோ ஸ்ட்ராங்லி பிஇபி லெவல் பிரேக் மீன்ஸ் 5700 PE weak, so market will go up to 5700 upside. You have to compare the market direction both CE and PE side. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் இந்த ஸ்ட்ராங் கேண்டில் வந்து இங்கே வந்து பிஇபி இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது கால் சைடில் என்ன நடக்குதுன்றதை நீங்கள் நோட் பண்ணணும், கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து மார்க்கெட்டோட டைரக்ஷனை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இந்த ஆஃப்டர் ஓப்பன் 451 R1 லெவல் ரீச் ஒன்லி 88 பாயிண்ட்ஸ் நாட் சஸ்டெயின் ஃபால் டவுன் அப்படின்னு போட்டிருக்கேன்னா, ஸோ இதான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஏன் நம்ம வந்து கீழே விழுந்தான்றதுக்குன்னா காரணங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. புதுசாக ட்ரேட் பண்ணுறவங்க பிபி லெவல் வச்சு எப்படி மார்க்கெட்டை பார்க்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்தில் 50-600 கால் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ 50-600 எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். ஸோ கரெக்டாக மார்க்கெட் வந்து நம்ம சப்போர்ட் ஜோனில் பிஇபிக்கு கீழே வந்து ஓப்பன், பிஇபிக்கும் சப்போர்ட்டுக்கும் மிடில் ஓப்பன் ஆகி கீழே விழுந்தவன் திரும்பவும் வந்து சப்போர்ட் ஜோனில் டச் பண்ணி கரெக்டாக இங்கேருந்து ஒரு டார்கெட் நம்ம பிஇபி வரைக்கும் ஒரு டார்கெட் வந்திருக்கான். ஸோ அது எத்தனை பாயிண்ட்டு, 53 பாயிண்ட்டு. ஸோ அதே மாதிரி திரும்பவும் சப்போர்ட் லெவல்லேருந்து நம்ம பிஇபி R1க்கு மேலே வந்து ஒரு லெவல் 139 பாயிண்ட்ஸ் வந்திருக்கான். அது நீங்கள் பிஇபி லெவல்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த பிஇபி லெவல்லேருந்து எடுத்தீங்க அப்படின்னா 94 பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ நீங்கள் சப்போர்ட் ஜோன்லேருந்து எடுக்கலனாலும் நீங்கள் லிமிட் ஆர்டர் போட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 90 பாயிண்ட் ஈஸியாக கிடச்சிருக்கும். திரும்பவும் அங்கேருந்து கீழே விழுந்தான். ஏன் இங்கே விழுந்தான் அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து புட் சைடில் வந்து கொஞ்சோண்டு மூமெண்ட் வந்து சவுண்டு சப்போர்ட்லேருந்து பிஇபி வரைக்கும் போயிருப்பான். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ப்ராஃபிட் கிடச்சிடும். அதுக்கப்புறம் இந்த சப்போர்ட் ஜோனில் திரும்ப மார்க்கெட் பாருங்கள், பிஇபி பிரேக் பண்ணியிருக்கான், R1, R2, R3 வரையும் போயிருக்கான், 221 பாயிண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட்டில் என்ட்ரி எடுக்கலனாலும் பயந்துட்டு எடுக்கல அப்படின்னாலும் லிமிட் ஆர்டர் பிஇபியில் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த பிஇபிலேருந்து நம்ம வந்து R3 வரைக்கும் பாருங்கள் எத்தனை பாயிண்ட்ஸ்னு, 192 பாயிண்ட்ஸ். அதே மாதிரி பிஇபிலேருந்து நமக்கு இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரைல் பண்ணிக்கிட்டே போயிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டோட்டல் ஹை வந்து 286 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கும். அதே சப்போர்ட்லேருந்து அந்த இன்றைக்கி டோட்டல் ஹை போன வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 328 பாயிண்ட். இதில் 50-600 50-600 கால் ஆப்ஷன் டுடே வென்ட் டு அக்கார்டிங் அவர் சப்போர்ட் லெவல் டு டுடே ஹை 328 பாயிண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதே சமயம் இங்கே பாருங்க 50-600 புட் என்ன பண்ணியிருக்கேன், நாட் ஏபிள் டு சஸ்டெயின் R1 லெவல், ஸ்டார்ட் ஃபால் டவுன் பிரேக் பிஇபி அண்ட் சப்போர்ட் மீன்ஸ் வெரி வீக் இன் புட் சைடு. பாருங்க கரெக்டாக இந்த இதில் வந்து ஓப்பன் ஆகி மேலே போகிற மாதிரி போயிட்டு விக் ஃபார்ம் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துட்டான். ஸோ R1 லெவலில் பிரேக் பண்ணிட்டான், கீழே பிஇபியும் பிரேக் பண்ணிட்டான். அந்த விக்லேயே தெரிஞ்சு போச்சு அவன் வீக்காக இருக்கான்னு. ஸோ இதுக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் ட்ரேடு கால் சைடில் போயிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ அவ்வளோதான் நண்பர்கள், இதுதான் ரொம்ப சிம்பிள் மெத்தடு. நம்ம பிஇபியை பயன்படுத்தி கம்பேரிசன் தான், கம்பேர் பண்ணிங்கனாலே முடிஞ்சு போச்சு. மார்க்கெட் எந்த டைரக்ஷன்றதை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த பிஇபி லெவல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் எப்படி இந்த லெவல்ஸை வந்து அக்யூரேட்டாக தரோன்றதை பார்த்துக்கோங்க. நான் தந்த லெவல் எல்லாம் மார்க்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கானான்னு பாருங்கள். இது வந்து
இந்த லெவல்லாம் எவ்வளோ முக்கியன்றதை பாருங்கள். கரெக்டாக அதை பிரேக் பண்ணதுக்கப்புறம் கீழே சப்போர்ட்டுக்கு வரான். சப்போர்ட்டை பிரேக் பண்ணது இன்னும் கீழே விழுந்துடுறான். இந்த நேரத்தில் கால் சைடு என்ன பண்ணுறான்னு பாருங்கள். கால் சைடில் கரெக்டாக அந்த நேரத்தில் மார்க்கெட் மேலே மூவ்மெண்ட் ஆகிருக்கும். நான் சொன்ன அதே லெவல்ஸ் தான். அங்கே தந்த அதே பிஇபி லெவல் தான், அதே சப்போர்ட் தான், அதே ரெசிஸ்டன்ஸ் தான். பாருங்கள், கரெக்டாக டச் பண்ணி கரெக்டாக மார்க்கெட் அதை ரெஸ்பாண்ட் பண்ணி கரெக்டாக போகிறான் பாருங்கள். ஸோ இந்த ரெஸ்பான்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது ஏன் ரெஸ்பான்ஸ் பண்ணுறான்னா இந்த கம்பேரிசன் தான். இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட், அந்த ஆவரேஜ் பாயிண்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். ஸோ இந்த மாதிரி வந்து அட்வான்ஸ் லெவல் இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் பயன்படுத்தி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டோட எந்த இதையும் பார்க்க வேண்டியதில்லை, எந்த நியூஸும் கேட்க வேண்டியதில்லை, எதுவுமே தேவையில்லை உங்களுக்கு. ஒன்லி கால்குலேஷன் தான், கூட்டல் கழித்தல் தான் முக்கியம் உங்களுக்கு. ஸோ 50-500 என்ன பண்ணியிருக்கான்றதை பாருங்கள். ஸோ 50-500 அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனது இங்கே கரெக்டாக இந்த இடம். ஸோ நம்ம R2 லெவலில் ஓப்பன் ஆகிருக்கோம். ஓப்பன் ஆகி கீழே விழுந்தவன் திரும்ப சப்போர்ட் ஜோனுக்கு மேலே வரும்போது நமக்கு ஒரு 68 பாயிண்ட் தந்திருக்கான். அதுக்கப்புறம் அதே சப்போர்ட்லேருந்து பிஇபி பிரேக் பண்ணி R1, R2, R3 வரையும் 152 பாயிண்ட்ஸ். R4 வரைக்கும் போனால் அப்படின்னா சப்போர்ட்லேருந்து நம்ம பிஇபிலேருந்து போனால் 162 பாயிண்ட்ஸ். சரிங்களா? R4க்கு போயிருக்க மாட்டோம். R4க்கு முன்னாடி இங்கே திரும்பியிருக்கான். ஸோ 162 பாயிண்ட்ஸ். ஸோ நம்ம சப்போர்ட் ஜோன்லேருந்து நம்ம வந்து R4 வரைக்கும் போனோம் அப்படின்னா 231 பாயிண்ட்ஸ். நம்ம பிஇபிலேருந்து இந்த R4 வரையும் பார்த்தீங்க அப்படின்னா 197 பாயிண்ட்ஸ். அதுவே நம்ம பிஇபிலேருந்து டுடே ஹை வரையும் பார்த்தீங்கன்னா 368 பாயிண்ட்ஸ். சப்போர்ட் ஜோன்லேருந்து டுடே ஹை வரையும் பார்த்தீங்கன்னா 411 பாயிண்ட். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எத்தனை ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். கரெக்டாக நீங்கள் லிமிட் ஆர்டர் போட்டு ட்ரேட் பண்ணிங்கன்னா எய்தர் கால் ஆர் புட் சைடில் உங்களுக்கு ஈஸியாக வந்து ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் தருதுன்றதை பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு அக்யூரசி வேறு எந்த ஒரு மார்க்கெட்டை பற்றி லைவில் 2 நாளைக்கு முன்னாடி யாரும் தரமாட்டாங்க. நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல் தந்துட்டுருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை புதுசாக வரக்கூடிய ட்ரேடிங் பண்ணி நான் லாஸ் ஆகக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக உங்களுக்காக நான் வந்து இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. பாருங்கள், அதே மாதிரி இந்த 400 கால் ஆப்ஷன் என்ன இருக்குன்றதை பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து கரெக்டாக நம்ம தந்த லெவல்ஸில் கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்கான் பாருங்கள். கரெக்டாக நம்ம சப்போர்ட் லெவலில் கரெக்டாக கால் சைடில் இந்த 294 சப்போர்ட் எடுத்து கரெக்டாக அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போயிருக்கான் பாருங்கள். மேலேருந்து விழுந்தவன் மார்க்கெட் ஓப்பனிங்கே இந்த லெவல் தான். கரெக்டாக ஓப்பனிங்னு பார்க்குறேன் 419. ஸோ இந்த R1 லெவலுக்கு கீழே மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு அதிகமாக மேலே போகாமல் திரும்பவும் கீழே விழுந்துட்டு சப்போர்ட் இந்த இடத்துக்கிட்ட ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஃபார்ம் பண்ணிவிட்டு செகண்ட் கேண்டில்லேருந்து பாருங்கள் மார்க்கெட் அப்படியே மேலே போயிட்ட மாதிரி இருக்கும். இந்த S1லேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் மார்க்கெட் மேலே வந்து பிஇபி லெவல்லேருந்து R1, R2, R3 வரையும் போயிருக்கான். ஸோ இது எவ்வளோன்றதை பாருங்கள் நீங்கள். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தா கூட இங்கேருந்து 131 பாயிண்ட்ஸ். அப்படி இல்லை நீங்கள் பிஇபி லெவலில் வந்து நீங்கள் லிமிட் ஆர்டர் போட்டு வச்சிங்க, என்ட்ரிக்கு போட்டு வச்சிங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் 79 பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பிஇபி லெவல்லேருந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கான் பாருங்கள். பிஇபிலேருந்து R1, R2, R3, R4 வரைக்கும் 231 பாயிண்ட். இன்றைக்கி இந்த பிஇபி லெவல்லேருந்து ஹை வரைக்கும் நீங்கள் வந்து மார்க் பண்ணி பாருங்கள் 446 பாயிண்ட் நண்பர்கள். சரிங்களா? அதுவே நீங்கள் சப்போர்ட்லேருந்து நீங்கள் கண்டினியூஸாக ட்ரெயில் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட அதிகமான பாயிண்ட்ஸ் வரும். பெட்டர் நீங்கள் வந்து பிஇபி லெவல்லேருந்து ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பிஇபி லெவலுக்கு கீழே ட்ரேட் எடுத்துகிட்டு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் நீங்கள் வந்து எஸ்எல் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அடிச்சிருப்போம். ஸோ அட்லீஸ்ட் நம்ம ஒரு லெவலாவது போடுங்க. நீங்கள் S1 வரையும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து ஒரு 50 ரூபா கண்டிப்பாக மினிமம் நீங்கள் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் மினிமம் 50 ரூபா, 50லேருந்து ஒரு 100 ரூபா நீங்கள் வச்சா தான் உங்களால் வந்து ஸ்டாப் லாஸ் ஆன்ட் ஆகாமல் நீங்கள் தடுக்க முடியும். அப்படி இல்லை உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே இந்த ட்ரேடை எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஒரு ½ அன் ஹவர் விட்டுருங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் எந்த மூமெண்ட் போகுது அப்படின்னு பாருங்கள். கால் சைடில் போகிறானா புட் சைடில் போகிறான்னு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ட்ரேட் எடுங்க. ஸோ இதே தான் வந்து 50-300 கால் சைட்லேயே நடந்திருக்கும். இதே மாதிரி தான். ஸோ கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து நம்ம S1 லெவலில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸோ வந்து பிஇபி லெவலில் பிரேக் பண்ணி R1, R2, R3 வரையும் போயிருப்பான். ஸோ இதுலேயும் உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இதில் ஒரு 213 பாயிண்ட்டு. சரிங்களா?
ஸோ அதே மாதிரி இதுக்கப்புறமேட்டு பிஇபி லெவல்லேருந்து அப்படியே மேலே போனவங்க அப்படியே இங்கே பாருங்கள், இங்கே கீழே வந்து பிஇபி லெவல் ரீடெஸ்ட் பண்ணவே இல்லை பாருங்கள். ஒன்லி ஒன் டைம் அதை பிரேக் பண்ணி கீழே வந்தவன் ரீடெஸ்ட் பண்ணி திரும்ப மேலே போயிட்டான். மேலே போனவன் அப்படியே கண்டினியூஸாக மேலே தான் போயிட்டான். ஸோ இந்த பிஇபி லெவல் லிமிட் ஆர்டர் போட்டு எடுத்தவங்களுக்கு என்ன டார்கெட்டு 535 பாயிண்ட், 535 பாயிண்ட்டு, சரிங்களா? ஸோ இந்த அளவுக்கு அக்யூரசி நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் தந்துட்டுருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். அதே நேரத்தில் இந்த புட் சைட்லலாம் என்ன நடந்திருக்குன்றதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ 50-400 காலில் என்ன பண்ணியிருக்கான், கரெக்டாக வந்து சப்போர்ட் லெவலில் மார்க்கெட் வந்து கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். இவன் என்ன பண்ணியிருக்கான், மார்க்கெட் ஓப்பனிங்லேயே பிஇபிக்கு கீழே தான் ஓப்பன். அப்போ என்ன நடந்திருக்கு, இவன் வந்து வீக்காக இருக்கான்னு அர்த்தம். ஸோ 50-400 புட் ஆப்ஷன் from the market opening onwards it is very weak because of the below the BEP level, and also it is not sustained that level. The supports are broken this level, after broken or continuously fall down. So that means put side is very weak. So we have to compare the call and put BEP levels, then accordingly you can plan for the trade. Okay guys, so maybe the video is very lengthy, so because I will explain the so many things. So beginners, don't skip the video, please watch fully, then only you will come to know some of the important valid points. Okay guys, so anybody newly watching the my Tamil Trading Master YouTube channel, please kindly subscribe. If you very useful my videos, please like and share to your friends and family members. If anybody want to open the Demat account, use my this Zerodha link, Tamil Trading Master YouTube channel. I given the one link, you can click on this, then easily you can open the Demat account for trading purpose. If anybody want to join the Telegram channel, free Telegram channel, you can join. I will give the live update on a daily basis, and also important stocks I will update for short time and long time. Okay guys, okay, good luck for tomorrow, see you, bye. Wait for me.